அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். ஜோதிடம் பகுதியில் 2025 வருடம் ஆடி மாதம் மீன ராசிக்கான பலனை பற்றி பார்ப்போம். ராசியில் சனி வக்ரகதியில் இருப்பதால் இதுவரை மந்தத்தன்மையில் செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்குண்டான காலமாக இருக்கும். ராசிக்கு 2-9 கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து சனியை பார்ப்பதால் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. எடுத்த முடிவை சரியான திட்டமிடுதலுடன் செய்தால் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். அவசரப்பட்டு செய்தால் ஒரு வேலைக்கு 2 வேலையாக மாறும். செய்யக்கூடிய வேலையின் அளவிற்கு வருமானமும் கொடுத்த கடனை திரும்ப வாங்குவதில் சிறு சிறு மனக்கசப்பு வந்தாலும் தொடர்ந்து முயற்சிப்பதால் பணம் கைக்கு வரும். செய்யக்கூடிய செயலை பொறுத்து மரியாதையாக மதிக்கப்படுவீர்கள். ராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுக சௌகரியங்களுக்காக பொருள் விரயம் செய்ய நேரிடும். ஆடி 12ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாவதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு மனஸ்தாபங்கள் வந்து போகும். பேச்சில் கவனமாக இருக்கவும், அதுபோல உறவினர்களிடமும் சகோதரர்களிடமும் வேலை செய்பவர்களிடமும் உடன் வேலை செய்பவர்களிடமும் பேச்சில் கவனமாக இருந்தால் பலவித பிரச்சனைகள் குறையும். அதனால் திடீர் ஆதாயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகம். 12இல் ராகு இருப்பதால் லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்களில் சரியான திட்டமிடுதலுடன் செய்யுங்கள். இல்லையென்றால் அதிகப்படியான விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்த பயணமும் வழிபாடு சார்ந்த பயணங்களும் மேற்கொள்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கு விருப்பமான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு சுய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய தசாபுத்திகள் நடக்காமல் இருந்தால் கெடுபலன்கள் மிகவும் குறையும். பேச்சில் கவனத்துடனும் நிதானத்துடன் அவசரப்படாமல் செயல்படுவதாலும் மற்றவர்களை அனுசரித்து செல்வதாலும் இந்த மாதம் தொந்தரவுகள் குறையும், செலவுகள் குறையும். உடலுக்கு வெப்பத்தை அதிகமாக்கும் உணவுகள், மசாலா உணவுகள், பேக்கரி உணவுகளால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிதானத்துடன் செயல்பட்டால் இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.